ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாசித்து கேட்டதான இந்த வேத பகுதியானது இரட்சிப்பினுடைய அந்த அவசியத்தையும் அதை பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த நேரத்தின் முக்கியத்துவத்தையும் மிகவும் வலியுறுத்தி காட்டுகிறது. இப்பொழுது நாம் கர்த்தருடைய அந்த கிருபையை ஏற்றுக்கொண்டவர்களாக இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் அந்த நேரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நான் பார்க்கிறதான பொழுது சாமுவேல் தீர்க்கன் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக துண்டித்து போட்டது போல இந்நாட்களில் நாமும் தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான அந்த பரலோக ஐக்கியத்தினுடைய அந்த உறவுக்கு எந்தெந்த காரியங்கள் இடர்கள் உண்டு பண்ணுகிறதோ, அது எந்த காரியமாக இருந்தாலும் அதை தேவனுடைய பலத்தால் போராடி ஜெபித்து அல்லது உபவாசம் இருந்து அதை தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் துண்டித்து போட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட பெருமைகளாக காணப்படலாம், மற்றவர்கள் கொண்டுள்ளதான அந்த மனக்கசப்பாக இருக்கலாம், அல்லது கோபங்களும் வைராக்கியங்களும் மன்னிக்க மனமற்ற சாத்தானுடைய ஆவியாக கூட அது காணப்படலாம். ஒருவேளை அரசியலாகவோ நாம் அதிகமாக விரும்பும் அரசியல் தலைவர்களாகவோ அது எதுவாக காணப்பட்டாலும், அது எத்தனையாக பாலூட்டி சீராட்டி நம்மால் வளர்க்கப்பட்டு கொண்டு வருவதாயினும், பழைய ஏற்பாட்டின் பலத்த பராக்கிரமசாலியாய் காணப்பட்டதான எப்தாவை போல நாம் அந்த காரியங்களை முற்றிலுமாக துண்டித்து போட கூர்மையான பட்டயமாகிய வசனம் என்னும் வாளினால் அவைகளை கர்த்தருக்கு முன்பாக துண்டாக்கி போட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஒருவேளை தவறுகிற பட்சத்தில் இந்த ஊரானாலும் சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயமானாலும் சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானாலும் சரி, நம்மை முற்றிலுமாய் வெறுத்து தள்ளிவிடக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. பெற்ற பிள்ளைகள், இணைச்சின பந்துக்கள் நம்மை முழுமையாக மறந்து நம்மை கைவிட்டு விடுகிறதான அந்த நிலை நமக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. முற்றிலும் தனிமைக்கு நாம் ஓரம் கட்டப்பட்டு நமது அந்த வயதான காலத்திலே கர்த்தர் நம்மை வெறுத்து தள்ளிவிடுகிற அந்த நிலைமைக்குள்ளாக ஒரு நாளும் கடந்து சென்று போய்விடக்கூடாது. சவுல் அரசனை போல கர்த்தரும் என்னை கைவிட்டார் என்று நமது வாழ்க்கையில் இறுதி காலத்திலே கதரும் நிலைக்கு ஒரு நாளும் நாம் கடந்து சென்று போய்விடக்கூடாது. அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. காலம் பொன் போன்றது என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த காலம் எல்லாம் நமக்கு மிகவும் நல்ல நாட்களாய் காணப்படுகிறது. எல்லா நாட்களும் பொன் போன்றது தான். ஆண்டவரும் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் கொடுத்த இந்த காலங்களை, இந்த நாட்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். இப்படி இருக்க கர்த்தர் உங்களை உயர்த்த, ஆசீர்வதிக்க, நன்மைகளை கொடுக்க குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதுதான் அனுக்கிரக காலம். அந்த அனுக்கிரக காலம் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே வந்திருக்கிறது. சியோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த வேளையும் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆகையினால் விட வேண்டிய காரியங்களை, துண்டிக்க வேண்டிய காரியங்களை துண்டித்தவர்களாக, ஒரே தேவனுக்கு முன்பாக கண்களை ஏறெடுத்தவர்களாக, உங்களை பரிபூர்ணமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக, அவருக்கென்று வாழ்கிற பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய அந்த பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு
அவருக்கென்று வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ போதுமானவரப்பா. இந்த நாட்களே உண்மை அறியாமல் தங்களுடைய மனம் போன்ற போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தொடுவீராக, சந்திப்பீராக. உம்முடைய திருச்சொன்னில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாக இந்த அனுகிரக காலத்தில் அப்பா அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உமக்கண்டு வாழ தகப்பன் ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும் வார்த்தை என்கிற கர்த்தாவை வாழினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. உலகத்திற்கரங்களில் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.